கமல்ஹாசன் அவர்களே வந்து என்னுடைய குழந்தைக்கு 33 வயது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணியிருக்கார். தேவர் மகன் வந்து தமிழ் சினிமாவில், அதாவது இந்த ரசிகர் அந்த ரசிகர் அப்படியெல்லாம் இல்லாமல் அத்தனை பேரும் வந்து கொண்டாட வேண்டிய படம், கொண்டாடிய படம், மறக்க முடியாத படம் தேவர் மகன். அதாவது அதில் இருக்கிற அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதில் நடித்த நடிகர்களாகட்டும், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் முக்கியமாக இது அத்தனையும் வந்து அந்த படத்தை ஒரு எப்பிக், அதாவது ஒரு காவிய அந்தஸ்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அந்த தலைப்புக்காகவும் அதில் வர்ற போற்றி பாடல்களுக்கு அந்த பாட்டுக்காக வந்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் தவறானது. எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் வந்தது அதெல்லாம். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவை, இயல்பாக அந்த மண்ணுக்கு அது தேவை அப்படிங்கிறதுனால அந்த பாட்டு, அந்த தலைப்பு வந்து அது சரியான தலைப்பு தான். அது ஒரு தப்பும் கிடையாது. ஜாதி பெருமையை பேசுறதாலும் ஒன்றுமே கிடையாது. அந்த படம் வந்து இயல்பாக அமைந்த ஒரு கதை, ஒரு இயல்பான படம். அதனால வந்து பார்த்த அத்தனை பேரும் வந்து அதை கொண்டாடினாங்க அந்த படத்தை.